வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணிதம் என்று சொல்லக்கூடிய வாக்கிய கணித சனி பயிற்சி பலன்கள். வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெற்றால் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்குண்டான சனி பகவான் கெண்டக சனியாக அமர்ந்து என்ன பலன்களை தரவிருக்கிறார். கெண்டக சனி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கிரகங்கள் தான் முடிவு செய்கிறது என்பது உண்மையாக இருந்தாலும் கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த பயிற்சி காலங்களில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சில ராசிக்காரர்கள் நன்மைகளை அடைகின்ற காலத்தில் மற்ற ராசிக்காரர்கள் கெடு பலன்களும் பல வகையான துன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்கும். காரணம், சோதனைகளாக இருந்தால் நமக்கு வருவது சனியின் பாதிப்பாக இருக்குமோ, ராகு கேதுக்கள் சரியில்லாத இருப்பார்களோ, குரு பகவான் பாதகமான இடத்தில் இருப்பார்களா என்கின்ற பயம், இல்லை பதட்டம். ஆனால் 4 கிரகங்களும் நல்ல இடத்தில் இருக்கும்போது நற்பலன்களை தரும். இதே 4 கிரகங்களும் கெட்ட இடத்திற்கு வந்துவிட்டால் கெடு பலன்களை தரும். இது உண்மைதான். ஆனால் இது 100% உண்மைதானா என்றால் இல்லை. கிரகங்கள் மாறுபட்டு அமர்ந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சொந்த ஜாதகத்தில் தசா என்பது மிக முக்கியமானது. தசா என்றால் நீங்கள் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம், அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆனால் கன்னி லக்கினம் கன்னி ராசியாக ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு லக்கினம், கன்னி லக்கினமாக இருக்கலாம், துலாம் லக்கினம், விருச்சக லக்கினம், தனுசு, மகர, கும்பம், இப்படி ஏதாவது ஒரு லக்கினத்தில் பிறந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த லக்கினம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிட வேண்டும். ராசி கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் தான். அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த லக்கினங்களில் எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தசாவைத்தான் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் ஆரம்பமாகும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சந்திர தசா முதலில் வரும். அதற்கு பிறகு செவ்வாய் தசா, அதற்கு பிறகு ராகு தசா, அதற்கு பிறகு குரு தசா, சனி தசா, புதன் தசா என்று தசாக்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அப்படி தசாவை நடத்துகின்ற அந்த கிரகம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு என்பதை ஒரு முறை ஜோதிடரிடம் சென்று பொறுமையாக பார்ப்பது உத்தமம். காரணம், கண்டக சனியில் கெடுதல்களை செய்துவிட்டு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார் சனி பகவான். இவ்வளவு தெளிவாக சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா கண்டக சனி என்பது 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து அவர் எண்ணற்ற தவறுகளை செய்ய வைத்து விடுவார்.
கண்டக சனியில் தவறுகளை செய்ய வைத்துவிட்டு அஷ்டம சனியில் எதுக்குடா இந்த தப்பை செய்தோம், நம்ம போன பாதை சரியில்லை, நம்ம எடுத்த முடிவு தவறானது என்பதை உங்களுக்கு நீங்களே வருத்தி கொள்கின்ற அளவிற்கு, கஷ்டப்படுகின்ற அளவிற்கு, கண்ணீர் வடிக்கின்ற அளவிற்கு துன்பங்களை தந்து விடுவார். அதனால் கெட்ட தசாவாக இருந்தால் கெடு பலன்களை மெல்ல மெல்ல உயர்த்தி கொண்டே போவார், அதிகரித்து கொண்டு செல்வார். நல்ல தசாவாக இருந்தால் கெடுதல்கள் வரும், கெட்டவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் அதை விட்டு நீங்கள் விலகி சென்று விடலாம். அதுதான் நல்ல தசாவுக்கும் கெட்ட தசாவுக்கும் இருக்கின்ற பலன். இந்த வகையில் உங்களுக்கு தசா என்பது நல்ல நிலையில் இருந்து விட்டால் கெடு பலன்களே வராதா என்கின்ற கேள்வி வரும். அஷ்டம சனி கண்டக சனியில் போய் கெடு பலன்கள் வராமல் தடுக்க யாராலேயும் முடியாது. வர வேண்டியது வந்தே தீரும். ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு கடவுளின் சக்தி என்பது தசாதான். அந்த தசா உங்களுக்கு பலமாக இருந்துவிட்டால் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். சரி, தசா சரியில்லை, அப்போ என்ன செய்கிறது? தசா சரியில்லாதவர்கள் ஒரு ஜோதிடரை போய் பார்த்தால், சரியில்லாத தசா பாதக தசாவாக இருந்தால் அந்த ஜோதிடர் என்ன சொல்வார்னு கேட்டிங்கன்னா, கெட்ட நேரமாக இருக்குது, பார்த்து போங்க, கிரக பரிகாரம் செய்யுங்க, கோயிலுக்கு போயிட்டாங்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பணத்தால் பிரச்சனை வரலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு நீங்களே கூட சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு செல்லலாம். ஆனால் தசா சரியில்லாமல் இருந்தால் படுபாதகத்தை செய்து விடுவார் சனி பகவான். அந்த நேரத்தில் இப்பொழுது உங்களை காப்பாற்றி கொள்வது எதுனாக்கா தவறான பாதை, தவறான முடிவு, தப்பான எண்ணங்கள், கூடா நட்பு, கூடாத சேர்க்கைகளை விலக்குவது, ஆசை வார்த்தைகளுக்கு உங்களுடைய மனதை இடம் கொடுக்காமல் விலகி செல்வது, பேராசை பெரும் நஷ்டம் என்பதை உணர்ந்து உழைத்தால் வாழ்க்கையில் நல்ல நிலையில் வாழலாம் என்பதை உங்களுடைய சிந்தனைகளுக்கு கொண்டு வந்து அதை நீங்கள் செயல்படுத்தி கொண்டே இருந்தால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் சனி பகவான் கண்டக சனியாக 2.5 ஆண்டு காலம், அஷ்டம சனியாக 2.5 ஆண்டு காலம் அவர் தருவதை, அவர் கொடுப்பதை நீங்கள் இப்பொழுதே உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றிக்கொண்டால் அதற்கு பிறகு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். உங்களுக்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது, சனி பகவான் கண்டக சனியாக வந்துவிட்டால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவது, சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வருவது, அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவது மன ஆறுதலையும் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை சக்தியும் நீங்கள் உணரலாம். இதை செய்து வந்தால் பாதகங்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.